நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம். முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி மேனாள் நீதிபதி கிருபாகரன் ஐயா ஒரு விஷயத்தை சந்தோஷமாகவும் படுறாரு, இன்னொரு விஷயத்தில் வருத்தப்படுறார். என்னன்னா, ஓட்டு சதவிகிதம் அதிகரித்தது சந்தோஷம்யா, ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் மட்டும் வரல, ஏன்னா ஓட்டு போடலைன்னு அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுற மாதிரியே பண்ணுறாங்க. பயமாக இருக்குங்கயா. ஜனநாயகத்தில் அரசியல்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் போடுக்குன்னு சொல்கிறார். மகிழ்ச்சி என்றால் அதிக அளவில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தார்கள், அது மகிழ்ச்சி. அதிர்ச்சி என்னவென்றால் இளம் தலைமுறையினர் மற்றும் குழந்தைகள் நடந்து கொள்வது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி சகஜம். இது 1952 நடக்கின்றது. இது 17வது சட்டசபை தேர்தல். இந்த சட்டசபை தேர்தலில் புதுமையாக இருக்கின்றது. 4 பெரிய கட்சிகள் தேர்தலில் நிற்கின்றன. 4 கட்சிகளும் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு கட்சியில் இருப்பவர்களும் தங்கள் கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நியாயம். அவர் என்ன செய்ய முடியும்? அவர்கள் கேன்வாஸ் செய்யலாம், போய் ஓட்டு போடலாம், அதுக்கு மேலே அவங்க எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சிலர் மாயையில் இருக்கிற ஒரு பொருள் சோஷியல் மீடியாவில் தெரியுது. குழந்தைகள், எஸ்பெஷலி குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி தன்னுடைய தலைவர் தான், இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை, தன்னுடைய தலைவர் தான் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு கால் வெற்றி பெற்றால் கொண்டாடி விடலாம், வெற்றி பெறவில்லை என்றால் தாங்குகின்ற மனநிலை வேண்டும். அந்த தாங்குகின்ற மனநிலை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்றதா என்பது சந்தேகம் இருக்கிறது. அப்புறம் நம்ம கிருபாகரன் ஒன்று சொல்றார், நாம நேசிச்ச தலைவர், நாம நேசிச்ச கட்சி இதுதான் ஜெயிக்கணும், இது ஜெயிக்கலைன்னா என்னைய நான் காயப்படுத்திக்கிருவேன், ஒன்னையும் சும்மா விட மாட்டேன், என்னோட சேர்த்து கூட்டு போயிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் பாடம் அல்ல. பொதுவாக அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்குள்ள போனோம். நாம நினைச்சது தான் நடக்கணும்னு நினைக்கப்படாது, அது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்றார். சோசியல் மீடியாவில் வருகின்ற செய்திகள் எல்லாம் மிகவும் மன வருத்தத்தை அளிக்க, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு பெண்மணி சொல்கிறார், இவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் நான் என்னுடைய தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பல விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஒரு கட்சியின் மீது அபிமானம் இருப்பது, அவர்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருப்பதும், அவர் அந்த கட்சிக்கு வேலை செய்வதும் சாதாரண விஷயம். ஆனால் இப்படி என்னுடைய கட்சி தான் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த கட்சி மட்டும்தான் அந்த எலெக்ஷன் நிற்க வேண்டும், மற்ற கட்சிகள் எதுவும் நிற்கக்கூடாது. இது ஜனநாயக நாடு. மக்கள் பெருவாரியாக யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். அவர்கள் நினைக்கின்ற கட்சி வெற்றி பெற்றால் கொண்டாட வேண்டும், இல்லை என்றால் அடுத்த எலெக்ஷனுக்கு போட தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியான சகஜ நிலை. பெரும் தலைவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். தடக்குன்னு ஐயா அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒரு வாரம் எடுத்து விளாசுறார். நீங்க ஓட்டு கேட்கும் பொழுது நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களே, ஒருவேளை நான் ஜெயித்தால், ஒருவேளை நான் தோற்றால் என்னை பின்தொடர்பவர்கள் யாரும் எதுவும் காயப்படுத்திக்கிற கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, எல்லாம் நியூட்ரலாக கொண்டு போகணும். சரி, ஓகே, இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாம ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையா அவங்ககிட்ட வழக்கமாக இருக்கு. கண்டிப்பா எல்லா தலைவர்களும் இதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எல்லாம் ரெஸ்ட்ல இருக்காங்களே, செய்வாங்களான்னு தான் தெரியல. வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும். இப்பொழுது தேர்தல் நாள் 24ஆம் தேதி நடந்தது. வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்கிறது. நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை வெளியிட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஓட்டு கேட்டார்களோ அதே போன்று இளம் தலைமுறை அவர்களுடைய அறிக்கை முக்கியமானது. ஏன்னால் அவர்கள் சொன்னதான் கேட்பார்கள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை செய்ய வேண்டும். அது மிக அவசியமான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போன்று சினிமா நடிகர்கள்
சினிமா நடிகர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டார் உண்டு, எல்லா சினிமா நடிகர்களும். அவர்கள் சொல்ல வேண்டும், இளம் தலைமுறையினருக்கும் குழந்தைகளுக்கும் இது வெற்றி ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம், அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையை இந்த தேர்தல் இந்த வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பு அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இளம் தலைமுறையினருக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு நாம் தயார் செய்து வைக்க முடியும். இல்லை என்றால் மிகவும் அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் என்று சோஷியல் மீடியாவிலே சில விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களை கண்காணிக்க வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். இந்த கட்சியை குறை சொல்வதாக யாரும் நினைக்க வேண்டாம். அப்படியே நம்ம தமிழிசை அக்கா வந்தாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, என்ன செய்யலாம்? தம்பி தங்க கம்பிங்க என்கிட்ட இருக்கு கண்டென்ட், நான் தர்றேன். தம்பி ரொம்ப நல்லவர், ஆனா அவர் யதார்த்தமா அப்படியே லைட்டா குழந்தைகள் மனசுல அப்படி தூவி விட்டார். அது தப்பு. என்ன தம்பி அக்கா கிட்ட அவங்க டீச்சர் இருக்காங்க. விஜய் ஒரு நல்ல நடிகரா இருக்கலாம், ஆனா அவரு குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட அடம் பிடிங்க அப்படின்லாம் சொல்றது சாதாரணமாவே குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்த கூடாது என்பது நிதி ஒரு ரூலாவே இருக்கும் பொழுது, விதியாகவே இருக்கும் பொழுது, குழந்தைகளை அவங்க மனதில் ஒரு தவறான கருத்தை விதைப்பதை போல அவங்கெல்லாம் படிக்கணும். அந்த படிச்சுட்டு அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்க சிந்திக்கணும். அப்படி இருக்கிற காலத்துல நம்ம கல்லூரியை தாண்டி அவங்க ஓட்டை பற்றியோ மற்றதை பற்றியோ சிந்தித்தா பரவாயில்ல. அதனால்தான் வாக்களிக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது. இந்த வயதுல குழந்தைகளை இப்படி பழக்கணும்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை தம்பி விஜய் கொஞ்சம் உணரணும் என்பது, இது எல்லாமே ரொம்ப சுயநல அரசியலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது என்பது எனது கருத்து. அக்கா தம்பிக்கு இன்னொரு அட்வைஸையும் எடுத்து கொடுக்காங்க. அதாவதுங்க, ஒருத்தர் போய் சாமியை கும்பிடுவாங்களாம், அந்த பலனை இன்னொருத்தர் சடக்குன்னு புடிங்கிடுவாங்களாம். ஸ்டாலின் ஐயா மாதிரி எங்க தம்பி கிடையாது, நேராக டைரக்டா கடவுள் டு கடவுள் அப்படி பேசுறாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு, அதை அவரே அனுபவிக்கிறார். இதை முதலே பண்ணியிருந்தா நாம ரெண்டு கூட்டம் சேர்ந்து தேங்காவளை உடைச்சிருக்கலாம்ல அப்படிங்காக தமிழிசை அக்கா. தேர்தலுக்கு முன்னாலே எந்த அடையாளத்தையும் நான் காண்பிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த ஆதரவும் செய்ய மாட்டேன். திருப்பரங்குன்றத்துல இந்து மன உணர்வு புண்படுத்த போது சில வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சில அடையாளங்களை அவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் நாம இப்போ இறைவனை எல்லாரும் கும்பிடுறது ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆன்மீக பயணத்தை நான் என்னைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் நான் வெளிப்படையா சாமி கும்பிடுறாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிடாம மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிடுறாரு. அந்த வகையில நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். இல்ல அதுதான், இது அரசியல். அதுக்கு முன்னால அவங்க சில அடையாளங்களை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அந்த வாக்குகள் கிடைச்ச அப்புறம் வேற அடையாளங்களை காண்பிக்கிறாங்க. இதுவெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியல் இட்டு செல்லுமான்னு. இன்னொன்னு, வேற கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கோயிலுக்கு போனா உடனே அவங்க மதவாதிகள் அப்படின்னு ஒரு அடையாளம் குற்றப்படுகிறார்கள். மற்றவர்கள் போகும்போது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தேடல் ஆரோக்கியமான ஒன்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன். அப்படியே சடக்குன்னு செங்கோட்டையா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, தொழில் புரட்சி, எல்லா புரட்சியும் பார்த்துருப்பீங்க. விசில் புரட்சி பார்க்க போறீங்களா? வெயிட் பண்ணுங்க, 4ஆம் தேதி. அப்படியே ஊதுற தமிழ்நாடே சும்மா அலேக்கா மேலே போய் கீழே உட்கார்ற அளவுக்கு ஊதும், அந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் இன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றிருக்கிறார். இன்று ஒரு சிறந்த நாள். அவருடைய தொலைநோக்கு சிந்தனை நாளை தமிழகத்தை ஆளுகிற மக்களால் ஒருமனதாக இன்று அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அடிப்படையில் எங்கு பார்த்தாலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் உலகளவில் முதலில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி, 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான்.
கோயம்புத்தூர் தெரிவிக்கிறது. சார் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். சார் என்னதான் ஓட்ட பிடிச்சாலும் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சார், எப்படி சார்? அது அல்வா கேஸ் சொல்லுவாங்க. சார் 4ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டாலின் பெருந்தன்மையிலே அது கொடுக்கணும். தடக்குன்னு தமிழிசேக்க வந்தாங்க. அண்ணே கான்ஃபிடென்ட் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஓவர் கான்ஃபிடென்ட் தப்பு. சரிங்களா? நான் தான் ஜெயிப்பேங்கிறது தப்பு, நானும் ஜெயிப்பேங்கிறது தான் கான்ஃபிடென்ட். ஓகே, 4ஆம் தேதி வரும்பொழுது ஜாக்கிரதையா இருங்க. அதாவது ஸ்பாயிலரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபால்ட்டி பிளேயரா இருப்பாரு, அதெல்லாம் கரெக்டு. பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்லை, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்லை, இவர் சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 அது 200 விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அந்த தாண்டி அவ்வளவு பெரிய சத்தத்தெல்லாம் போட முடியாது. இது வெடி சத்தம் மாதிரி சொல்றாரு, வெடிக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு. அதனால விசில் சத்தம் 200 தாண்டதுன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான கனவு. அது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு கோட்டை கட்டுவதுன்றது ஒரு எப்படிப்பட்ட கனவுன்றது எல்லாருக்கும் புரியும். கனவு காணுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. அதனால நல்ல கனவு காணட்டும். மிஞ்சி மிஞ்சி போனா 4ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கனவு காணுவாங்களோ 4ஆம் தேதி வரைக்கும் கனவு காணுவாங்க, அவ்வளவுதானே. அதனால கனவு காணட்டுமே. அப்படியே உடுமலை ராதாகிருஷ்ணன் ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் உட்காந்து யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கார். எங்க எடப்பாடி அண்ணன் சீட்டு ரெடியா இருக்கு, உட்காரதுக்கு அவர் ரெடியா இருக்கார். 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண போறோம். எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி, மற்ற யாரையும் நாங்க கன்சிடரே பண்ணல, களத்திலே இல்லை அப்படிங்கார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கின்றது. கஞ்சா விற்பனை, மதுபான விற்பனை, கள்ளச்சார இதுதான் இருந்த ஒழிய இந்த 5 ஆண்டுகள் எந்த திட்டங்களும் நடைபெறவில்லை. ஆனால் எங்களுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த திட்டங்களையும் கொடுக்க போகிறார், இன்னும் பல திட்டங்களை கொடுக்க போகிறார். அதனால் மக்கள், கிராம பகுதியில் இருக்கின்ற மக்கள் முழுமையாக, அதே போல் நகர்ப்புற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வரி, வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி இப்படி அல்லோலப்பட்டு கிடக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த ஆட்சி எப்போது முடிவுக்கு வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்பார். கண்டிப்பா திமுக தான் ஆட்சியில் அமையும், முத்துவேல் கருணாநிதி பொறுப்பேற்பாங்க. நாங்கள் இங்கே பழனியிலிருந்து நாங்கள் சொல்கிறோம், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்பார். சார் இந்த முறை 4 முனை போட்டி எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பொறுத்தளவில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகின்றோம். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக